அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாற்றுல ரெண்டு மிகப்பெரிய பேரரசு இருந்துச்சு. ஒன்னு ரோம பேரரசு, இன்னொன்னு பாரசீக பேரரசு. ரெண்டுமே யாராலும் தோக்கடிக்க முடியாத சக்திகளை கொண்ட பேரரசுன்னு உலகம் முழுசும் நம்பின காலம் அது. ஆனா பாலைவனத்திலிருந்து வந்த ஒரு சிறிய படை, ஒரே ஒரு மனிதர், அவருடைய தந்திரம், துணிச்சல், இன்னும் நேரத்துக்கு எடுக்கக்கூடிய சரியான முடிவு, இந்த ரெண்டு பேரரசுகளோட அடித்தளத்தையே நடுங்க வச்சது. இது வெறும் ஒரு போர்க்கதை இல்ல, இது மனிதர்களுடைய எண்ணிக்கை ஜெயிக்காது, புத்திசாலித்தனம்தான் ஜெயிக்கும்னு உலகுக்கு காட்டின கதை. இது அல்லாஹ்வுடைய வாள்னு அழைக்கப்பட்ட காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உடைய வாலாஜா போர்க்கள கதை. ஒரே ஒரு செய்கை முழு போர் வரலாறை மாறின நேரம். வாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முஸ்லிம்கள் குவைத்தை மட்டும் இல்ல, ஈராக்குடைய தெற்கு பகுதிகளையும் கைப்பற்றி இருந்தாங்க. இது பாரசீக பேரரசுக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. பாரசீக அரசோட 2வது படையும் முஸ்லிம்கள் கிட்ட கடுமையா தோல்வி அடைஞ்ச செய்தி கிடைச்சதும் பாரசீக அரசர் அவங்க பேரரசோட வடக்கு இன்னும் கிழக்கு பகுதியில இருந்து 2 புதிய படைகளை முஸ்லிம்களுக்கு எதிராக அனுப்புனாங்க. இந்த 2 படைகளும் வாலாஜாங்கிற இடத்துல ஒன்னா சேர்ந்து முஸ்லிம்களை முழுமையா அழிக்கும்படி உத்தரவிடப்பட்டாங்க. பாரசீக அரசு படைகளை எல்லா திசைகள்ல இருந்தும் திரட்டுனாங்க. மேற்கு எல்லை மட்டும் விதிவிலக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த எல்லையில ரோம பேரரசு இருந்துச்சு. இந்த போர் சூழ்நிலையை பயன்படுத்தி எங்க ரோம பேரரசு தாக்குதலை நடத்திடுமோன்னு பெரிய கவலையோட பாரசீக அரசு இருந்துச்சு. ஆனா ரோம பேரரசு எந்த தாக்குதலும் நடத்தல. ஏன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடியே முஸ்லிம்கள் ரோம பேரரசை தாக்க போனாங்க. காலித் ரலியல்லாஹு அன்ஹு கைப்பற்றின பகுதிகளில் இருந்த பல மக்கள் இஸ்லாமை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த மக்கள் எல்லாரும் முஸ்லிம்களுக்கான ஸ்பையா, உளவாளிகளா மாறிட்டாங்க. இதனால முஸ்லிம்களோட உளவு அமைப்பு, அதாவது இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இன்னும் பலமா வளர்ந்துச்சு. ஏன்னா இந்த புதிய முஸ்லிம்கள் ஈரானையும் அரேபியர்களையும் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால 2 மிகப்பெரிய படைகள் முஸ்லிம்களோட போர் செய்ய வேகமா வர செய்தி ரொம்ப சீக்கிரமே காலித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட காலித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. இந்த 2 படைகளும் ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்துட்டா அவங்கள தோற்கடிக்கவே முடியாது. அதனால அதை தடுக்க முஸ்லிம்கள் உடனே திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. போர் திட்டத்துல முஸ்லிம்கள் கவனிக்கும் போது அந்த 2 படைகளும் வரக்கூடிய பகுதி ரொம்ப பசுமையான மலைப்பகுதியா இருந்துச்சு. அந்த படை வீரர்கள் பாலைவனத்துக்கு கொஞ்சம் கூட பழகாதவங்க. அதனால முஸ்லிம் படைகள் பாலைவனம் வழியா அந்த 2 படைகள்ல ஒரு படையை ரொம்ப வேகமா நெருங்க முடியும்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செஞ்சாங்க. அதனால காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படையோட முழு வேகத்துல ஈராக்குடைய பாலைவனத்தை தாண்டி வாலாஜா என்ற பகுதியில முதல் பாரசீக படையை சந்திக்கிறாங்க. அங்க முஸ்லிம்களும் பாரசீகர்களும் நேருக்கு நேரா மோதுறாங்க. முஸ்லிம் படையை பார்த்த பாரசீக தளபதி, எனக்கு சொல்லப்பட்ட அளவுக்கு முஸ்லிம்களோட படை பெருசா இல்லையேன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே முஸ்லிம்கள் படையில படை வீரர்கள் அதிகமா இருந்தாங்க. குதிரை படை ரொம்ப குறைவா இருந்துச்சு. இதை பார்த்த பாரசீக படை போர்ல நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. அந்த பாரசீக படையிலிருந்து வலிமையான உடல் அமைப்பு கொண்ட ஒரு பெரிய மாவீரன் ஒருத்தன் முன்னாடி வந்தான். அவனுக்கு பாரசீக மொழியில ஒரு பிரபலமான பட்ட பேரும் இருந்துச்சு, 1000 மனிதர்களோட வலிமையை கொண்டவன்னு. அந்த மனிதனோட காலித் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியா மோதினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவனை கொன்று வீழ்த்திட்டாங்க. பிறகு 2 படைகளும் முழுமையா போருக்கு தயாரானாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் ஈரான் படை அவங்க இடத்தை விட்டு நகரல. ஏன்னா அவங்க நேரத்தை வீணடிக்க நினைச்சாங்க. அவங்களுடைய 2வது படை வந்து சேர்ற வரைக்கும் காத்திருக்க முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா முஸ்லிம்களோட திட்டம் 2 படைகளும் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு படையை முழுமையா அழிச்சிடணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால முஸ்லிம் படை எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் காலித் ரலியல்லாஹு அன்ஹு தாக்குதல் நடத்தும்படி சொன்னாங்க. மறுபடியும் முஸ்லிம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில கடுமையான போர் ஆரம்பமாச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் போர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு யாருக்குமே தெளிவா புரியல. அந்த நேரத்துல பாரசீக தளபதி திடீர்னு பின் வரிசையில இருந்த வீரர்களை முன் வரிசைக்கு வர சொல்லி முன் வரிசையில இருந்த வீரர்களை பின் வரிசைக்கு கொண்டு வந்தாரு. ரொம்ப நேரமா போர் செய்யறதுனால புதிய வீரர்களோட மோத முஸ்லிம்களுக்கு சக்தி இல்லாம போச்சு. இந்த காரணத்தினால மறுபடியும் முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஷஹீதாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையை பார்த்ததும் காலித் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களை போர்ல இருந்து பின்வாங்க உத்தரவிடுறாங்க.
அதனால முஸ்லிம் படை போர் செய்யும் போதே கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா அவங்க பின்புறமா நகர்ந்து நகர்ந்து மலைப்பகுதியை அடையிறாங்க. அந்த இடத்துல இருந்து இதுக்கு மேல பின்வாங்க முடியாத நிலைமை இருந்துச்சு. அந்த நேரத்துல ஈரான் படை முழு வலிமையோட முஸ்லிம்களை தாக்குனாங்க. ஆனா முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல பின்வாங்கல. முஸ்லிம் படையோட மையப்பகுதி மட்டும்தான் பின்னோக்கி போனாங்க. இன்னும் முஸ்லிம் படையோட வலது இடது பக்க பிரிவுகள் அவங்க இடத்திலேயே ரொம்ப உறுதியா நின்றாங்க. இந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முழுமையான வட்ட வடிவமா உருவாக ஆரம்பிச்சது. இது ஒரு போர் திட்டம்னு பாரசீகர்களுக்கு புரியல. முஸ்லிம்களுடைய படை முழுமையா வட்ட வடிவமா மாறினதும் பாரசீக படை முழுமையா அந்த வட்டத்துக்குள்ள வந்த உடனேயே காலித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு செய்கை கொடுத்தாங்க. அந்த சிக்னலை எதிர்பார்த்து காத்திருந்த 4000 குதிரைப்படை வீரர்கள் முழு வேகத்துல பாரசீக படையோட பின்னால இருந்து பாஞ்சு வந்தாங்க. போருடைய ஆரம்பத்துல நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஈரான் படை தளபதியோட உளவாளிகள் முஸ்லிம் படை வீரர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்கன்னு சொன்னதுனால தான் பாரசீகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, முஸ்லிம் படை எப்பயும் குறைவா இல்ல. போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே காலித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 4000 குதிரைப்படை வீரர்களை பாரசீக படையோட பின்புறமா மறைவா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நேரமா காலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரே ஒரு செய்கைக்காக காத்திருந்தாங்க. அவங்க செய்கை செஞ்சதும் குதிரைப்படை வீரர்கள் பாரசீக படையை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பிறகு முஸ்லிம்கள் பாரசீக படையை எல்லா திசைகள்ல இருந்தும் சுத்தி வளைச்சாங்க. இந்த போர்ல இருந்து ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு சுத்தி வளைச்சிட்டாங்க. இது முதல் முறை இல்ல. காலித் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரியான போர் தந்திரத்தை பயன்படுத்தி உஹது போர்ல முஸ்லிம்களையே தோக்கடிச்சாங்க. அந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தாங்க, உஹது மலையோட பின்புறத்துல வில்லாளர்களை நிறுத்தி போர்ல என்ன நடந்தாலும் இந்த இடத்தை விட்டு இறங்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா படை வீரர்கள் வெற்றி கிடைச்ச சந்தோஷத்துல அந்த மலையில இருந்து கீழே இறங்கிட்டாங்க. வீரர்கள் மலையில இருந்து கீழே இறங்கின உடனே காலித் ரலியல்லாஹு அன்ஹு மலையுடைய பின்புறத்துல இருந்து தாக்கி போருடைய திசையையே மாத்திட்டாங்க. இப்பையும் அதே தந்திரத்தை பாரசீகர்களுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. இந்த பாரசீக படையை தோக்கடிச்ச பிறகு முஸ்லிம்கள் பாரசீக பேரரசோட எல்லையை தாண்டி அவங்களுடைய மைய பகுதியை நெருங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச காலத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈரானோட மட்டும் இல்ல, ரோம பேரரசோட தாக்குதல் நடத்த உத்தரவிட்டாங்க. முஸ்லிம்கள் ரொம்ப வேகமா முன்னேறத பார்த்த ரோமும் பாரசீகமும் இதே நிலை தொடர்ந்தா 2 மிகப்பெரிய பேரரசும் இல்லாம போயிடுவோம்னு நினைச்சாங்க. அதனால வரலாற்றிலேயே முதல் முறையா 700 வருஷம் பழமையான பகைமையை முடிவுக்கு கொண்டு வந்து ரோமும் பாரசீக பேரரசும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தாங்க. இதோட தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? காலித் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா போர்லையும் தன்னம்பிக்கையோட துணிச்சல் இன்னும் தீர்மானத்தால வெற்றி அடைஞ்சாங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை பயப்பட செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருந்தனால சின்ன கூட்டமா இருந்தாலும் பெரிய படைகளை தோற்கடிக்க முடிஞ்சது. ஒற்றுமைதான் மிகப்பெரிய சக்தி. வீரத்தை வச்சு மட்டும் போரை வெல்ல முடியாது. தகவல் அறியக்கூடிய திறன், அறிவு, உளவுத்துறை எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் போர்ல வெற்றி அடைய முடியும். இதுவரைக்கும் பதிவிடப்பட்ட கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, கேட்டு பயன்பெறுங்க. அடுத்த பதிவுல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.